மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று அண்ணாமலை அவர்கள் சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. பாஜக சார்பில் தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் மக்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் கையெழுத்து போடுவதற்கான திட்டங்களை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி கல்வி திட்டம் குறித்தான மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஆதரவு இருக்கு இல்லையா, அது வெளிப்படுத்தும் விதமாக அதை இப்பொழுது திமுக அரசுக்கு அதை காட்டும் விதமாக இந்த கையெழுத்து இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சமக்கல்வி எங்கள் உரிமை, ஈக்குவல் எஜுகேஷன் அவர் ரைட், இந்த பெயர்ல இந்த இயக்கமானது தொடங்கி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல கையெழுத்தானது பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையெழுத்து பெறுவதற்காக பொதுமக்கள் கிட்ட போய் கையெழுத்து வாங்க போறாங்க. அப்பொழுது காவல்துறை அங்க தடுத்து நீங்க ப்ராப்பரா அனுமதி வாங்காம இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது பண்ணக்கூடிய அந்த காட்சிகள்லாம் இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற இந்த இயக்கமானது தொடங்கப்பட்டு 1,00,000 கையெழுத்துகள் கிட்ட பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த பாடலுமே சமக்கல்வி எங்கள் உரிமை, மும்மொழி திட்டம் மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில அந்த பாடலானது அமைஞ்சிருந்தது. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. My son is also a citizen of Singapore. பையன் யூகே போயிருக்கான், படிக்கிறதுக்காக போயிருக்கான். 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுமா, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது பிரெஞ்சு தான் உங்க லாங்குவேஜா? தமிழ் கிடையாது, நான் தமிழ் எடுக்கல. இப்படியாக சோசியல் மீடியால சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற ஹேஷ்டேக்லாம் போட்டு பாஜகவினரும் மும்மொழியே ஆதரிக்கக்கூடிய மக்களும் அதை பகிர்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது எக்ஸ் தளத்துல இப்பொழுது வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த மும்மொழி கல்வி திட்டம் குறித்து ஆந்திரா முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்மொழி என்ன 10 மொழி கூட மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுத்தர தயாராக இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மொழியும் மாணவர்களுக்கு அறிவைத்தான் தேடித்தரும், நிறைய வேலைவாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்கும், நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்க அது வழிவகை செய்யும். அதனால எந்த மொழிக்கும் நம்ம எதிராக நிற்க போகிறது கிடையாது. மும்மொழி என்ன 10 மொழி கூட நான் எங்களுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லித்தரேன், எங்களுடைய மாநிலம் சொல்லித்தர தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக மக்களோடு பழக நம்ம ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், உள்ளூரில் நம்மளுடைய தாய்மொழியான மொழி தெரிஞ்சிருக்கணும், தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ தமிழோ இப்படி தாய்மொழிகள் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் பொதுமக்கள் மற்ற மக்கள்கிட்ட உரையாட நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரஸ் மீட்ல தெரிவிச்சிருந்தாங்க. Knowledge is different, language is different. Now I am going to promote 10 languages. Every university, 5 to 10 languages, international languages, you study and go and work there. They need your services. Not only 3 languages, multi languages. சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்காரு. ஸோ அதனால அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரா, இல்லை உண்மையாகவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் மும்மொழி அந்த திட்டத்தை வரவேற்கிறாங்களா, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மும்மொழி திட்டத்தை சந்திரபாபு நாயுடு அவர்கள் வரவேற்கிறார் அப்படின்னா, தெலுங்கு ஆங்கிலம் தவிர்த்து 3வது மொழியாக என்ன மொழியை அந்த மாநிலம் ஏற்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு. இன்னைக்குமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு மடல் எழுதியிருக்காரு. அதுல முதல் பாயிண்டா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, சோவியத் யூனியன் பிரிந்து போவதற்கே இந்த ரஷ்யன் மொழி திணிக்கப்பட்டதான் ஒரு முக்கியமான காரணம். ரஷ்யன் மொழி மட்டும் அந்த மக்கள் மீது திணிக்கப்படாம இருந்திருந்தா சோவியத் யூனியன் இப்பொழுது ஒற்றுமையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வங்கதேசம் பிரிந்ததற்கான காரணமே மொழி திணிப்பு தான். இப்படி பல வரலாறுகளை இந்த தேசம் பார்த்திருக்கு. அப்படி இருந்துமே பாஜக அரசாங்கம் மும்மொழியை திணிக்கிறோம் அல்லது இந்தி மொழியை திணிக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் செயல்படுவது ஒரு சரியான ஒரு போக்காக இருக்காது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு அந்த மடலானது எழுதியிருக்காரு. இந்திய அரசியல் சட்டம் 351வது பிரிவை சுட்டிக்காட்டி இந்தி மொழியை வளர்க்கும் பொறுப்பை ஒன்றிய அரசு தீவிரமாக மேற்கொள்கிறது. ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள மொழிகள் அனைத்தையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க தயக்கம் ஏன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குறித்து அந்த மடல்ல தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய தெரிஞ்ச திமுகவினர் இருப்பாங்களே, அவங்களாம் இந்த மடலை படிக்கிறாங்களா, படிச்சுட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பதிவையும் அவருடைய எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த நாள் இருக்கு இல்லையா, அதாவது 1967 மார்ச் 6 அன்று தான் முதல்வராக அண்ணா அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட நாள்.
அதற்கு என்ன போட்டிருக்காருன்னா, அண்ணா அமர்ந்தார் தமிழ்நாடு எழுந்தது அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக அண்ணா அவர்களை மேற்கோள் காட்டி ஹிந்திக்கு எதிரான பிரச்சாரத்தை திமுகவினர் வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது, எங்கே போய் முடியுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்று வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்திருந்தது. அந்த மீட்டிங்கில் நிறைய அந்த டீலிமிட்டேஷன் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. டீலிமிட்டேஷன் வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய கட்சிகள் பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர், பாஜக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் வந்து பங்கேற்கல. ஒரு 5 கட்சிகள் வந்து அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து தவிர்த்திருந்தாங்க. இப்பொழுது இஷ்யூவே இல்லாமல் இருக்கிற இந்த டீலிமிட்டேஷன் வந்து இன்னும் இஷ்யூவே ஆகலை. அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணி மற்ற விஷயங்களை வந்து மடைமாட்டிட்டு இருக்கு திமுக அப்படின்லாம் வந்து விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு. தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது டீலிமிட்டேஷன் குறித்து இப்பொழுது அனைத்து கட்சி கூட்டம் தேவையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா? தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கொலைகள், கொள்ளை, சட்ட ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இப்பொழுது டீலிமிட்டேஷன் குறித்து இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் தேவையா? மற்ற விஷயங்களை வந்து திசை மாற்றுவதற்காக இப்படியான விஷயத்தை வந்து திமுக கையில் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பலரும் தங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வந்து பங்கேற்ற கட்சிகளுடைய கருத்துக்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் அந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நாங்க என்னென்ன உள்ள பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள்கிட்ட அவர் வந்து வாசிக்கிறார். அப்போ வந்து என்பது அப்படின்றாரு. அதே போல 84வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரு வார்த்தை 80ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து 80 வந்து ஒரு என்பது அப்படின்றாரு. அது வந்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இதனடா புது வார்த்தையா இருக்கு, என்பதுன்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் செய்கிறாங்க. பாண்டிச்சேரி, விழுப்புரம் போன்ற பகுதிகள்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படின்றதுனால சொல்கிறேன். அந்த பகுதியில் வந்து நிறைய நபர்கள், நிறைய பேர் வந்து 80 வந்து 80 என்பது அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்கும். ஸோ அதனால் ஒருத்தவங்களுடைய அந்த வட்டார வழக்கை வந்து கொச்சைப்படுத்தி அவங்கள காமெடி பீஸ் மாதிரி சித்தரிக்கிறதுல ஒரு புண்ணியம் கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களில் நம்மளுக்கு குறை இருந்தால் அதை சொல்லலாம். அதை தவிர்த்துட்டு ஒரு வட்டார வழக்கை நம்ம வந்து குறை சொல்வதில் ஒரு சரியான ஒரு போக்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியிலேருந்து வர்றதுனால என்னுடைய அந்த ஆதங்கத்தை நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு கரூரில் 3 இடங்களில் அமலாக்கத்துறை ரைடானது போயிட்டுருக்கு. செந்தில் பாலாஜி, அதாவது அமைச்சர் இருக்கார் இல்லையா, மது விலக்குத்துறை அமைச்சரில் மது வழக்கும் துறை அமைச்சர் போல அவர். ஏன்னா மது விலக்க கொண்டு வந்த மாதிரி எங்கேயுமே நமக்கு தெரியல. ஏன்னா டாஸ்மார்க் வந்து பெருகிட்டு தான் போதே தவிர, அதனுடைய வருமானங்கள்லாம் பெருகிட்டு இருக்கே தவிர, டார்கெட் வச்சு வருமானத்தை உயர்த்துறாங்களே தவிர அதை குறைச்ச பாடு இல்லை அப்படின்ற அடிப்படையில் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, மது விலக்கு இல்லைங்க, அது மது வழக்கும் துறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான உறவினர்கள், நண்பர்கள் போன்றோருடைய இடங்கள்லாம் வந்து இன்னைக்கு இடி ரைடானது போயிட்டு இருக்கு. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி, நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. சங்கர் ஆனந்த் அப்படின்னு ஒருவருடைய வீட்டில் வந்து ரைடானது போகுது. இவர் வந்து அசோக் இருக்கார் இல்லையா, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக் இருக்கார் இல்லையா, இப்பொழுது தலைமறைவாக இருக்காரு. இன்னும் வந்து நம்ம காவல்துறையும் இந்த இடியும் வந்து அவர் கண்டுபிடிக்காம இருக்காங்க. அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த சங்கர் ஆனந்த் அவருடைய வீட்டில் வந்து இடி ரைடு வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மெஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருடைய வீடுகள்லையும் வந்து இந்த ரைடு ஆனது போயிட்டு இருக்கு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நான் பொலிட்டிக்கலாக சில ஈவெண்ட்லாம் முன்னெடுப்பார் இல்லையா, அந்த ஈவெண்ட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கமான நண்பர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது போன்ற செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்புடைய நபர்கள் வீடுகள்லாம் வந்து இடி ரைடானது போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து வெறுத்துடுறான், ரைடு போகிறாங்க, அப்புறம் போகிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து இடி மக்கள் ஆசையை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு இளையராஜா அவர்கள் லண்டன் புறப்பட்டு போயிருக்காங்க. வர 8ஆம் தேதி லண்டன்ல இளையராஜா வேலியன்ட் என்ற தலைப்பில் உருவாகியுள்ள சிம்போனி இசைக்கோர்வை அரங்கேற்றுவதற்காக இன்னைக்கு லண்டன் போயிருக்காரு இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நேற்று, அதற்கு முன்னாடிலாம் வந்து தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் வீட்டுக்கு படையெடுத்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் உட்பட அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள், இப்படி நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இளையராஜா அவர்கள் லண்டன் புறப்பட்டு சென்றிருக்காரு. மாண்புமிகு தமிழக முதல்வரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், தொண்டர்களும், பொதுமக்களும், பல துறைகளிலிருந்து முக்கியமானவர்களும், திரையுலகை சார்ந்த கமலஹாசன் அவர்களும்
சிவகார்த்திகேயன் அவர்களும் அனைத்து தமிழக மக்களின் சார்பாக வந்து என்னை சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக மக்கள் அனைவருமே வந்து வாழ்த்தியதைப் போல நான் உணர்ந்தேன். இன்றும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களும் ஊடக நண்பர்களும் வந்திருந்து மிகவும் மலர்ந்த முகத்தோடு என்னை வழி அனுப்பி வைக்க வந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்டவனுடைய பெருமையாக நான் நினைக்கவில்லை. இது இந்த நாட்டின் பெருமை என்றுதான் நினைக்கிறேன். அங்கே லண்டன் மாநகரிலே நடக்கின்ற இசை நிகழ்ச்சி நமது உள்ளங்களிலெல்லாம் வந்து நிறைய போகிறது என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. இறைவன் அருள் அதற்கு பரிபூரணமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நன்றி, வணக்கம். ஒரு 80 வயதை கடந்த ஒரு நபர் இளையராஜா அவர்கள். அவர் வந்து இன்னமும் நான் ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பண்ணுறாரு இல்லையா? அது வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு விஷயம், ஒரு செய்தியை வந்து சொல்றாரு அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சுக்கிறேன். திமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே திமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து முன்னெடுக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திமுகவுடைய நபர் வந்து இவ்வளோ கேமரா இருக்கும் பொழுதே ஒரு பெண்மணியினுடைய வளையல திருடக்கூடிய அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருந்தது. அண்ணாமலை அவர்கள் கூட அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பொழுது அந்த சர்ச்சையில் சிக்கின அந்த நபர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. எனக்கு பின்னாடி இருந்த மகளிர் கொஞ்சம் பேர் மறைக்கப்படுறாங்க, தெரியாம போயிருது. அதனால என்ன பண்ண, என்னுடைய சகோதரிய, அதாவது நகராட்சி மன்றத்தினுடைய தலைவரை கைய பிடிச்சி வாங்க முன்னாடின்னு இழுத்து விட்ட ஒரு காரணத்துக்கு அதை ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் ட்ரோல் பண்ணி தேவையில்லாத அவதூறான வளையல் திருடுறேன் அப்படி திமுக அப்படின்னா தேவையில்லாம அரசியல் விமர்சனமும் தனிப்பட்ட விமர்சனம் நான் கொடுக்கல, அதுதான் உண்மை கூட. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த விளக்கம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தற்செயலாக கூட அது வந்திருக்கலாம்ல. சரி, ஓகே. இந்த வீடியோ பாருங்க. உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.